அதிகமாய் நேசித்து வளர்த்துகிற அந்த தகப்பனே, இந்த அருமையான இந்த பிரசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, கடந்த 5 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 6ஆம் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே நாங்கள் விடுதலோடு உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க, உண்மை பாட, ஆண்டவரே உங்க நாமத்தை பகிர்ந்துபடுத்த, அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க, உபவாசத்தோடு ஜெபிக்க, அநேகர் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைகளை நாங்கள் சாட்சியாக பகிர, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை வல்லமையாய் கேட்க, இந்த ஆராதனை உங்கள் நாமத்துக்கு மகிமையாக இருக்க, எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க, ஆண்டவரே வந்தவர்கள் வந்தவண்ணமாய் போகாதபடி உடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, விடுதலையை பெற்று கொண்டு போக இந்த ஆராதனை உடைய கருத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். சுவாமி, உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே இந்த ஆலயம் முழுவதுமாய் நிறைந்திருப்பதா, பரிசுத்த ஆவியானவர்கள் எங்களோடு கூட இடைப்படுங்க. இந்த வருகிற ஆத்துமக்கள் எல்லாரும் பயபக்தியோடு நம்மை ஆராதிக்க, உங்களை தொழுது கொள்ள நீங்க கிருபை பாராட்டு ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். நாங்கள் எடுக்க போற ஜபங்களை நீங்க கேட்டு அதற்கான பதிலை கொடுங்க. நாங்கள் பாட போற ஒவ்வொரு பாடலும் உங்க நாமத்துக்கு மகிமையாக இருக்கட்டும். வாசிக்க போகிற வேத பகுதி, பாவலிக்கு ஜபம், துதியின் நேரம், உடைய வார்த்தைகளை சுமந்திருக்க அருமையான எங்களுடைய சகோதரன் மாற்றினாங்க நம்ம ஜபிக்கிறோம். சுவாமி, அவரையும் நீங்க மறைத்து நீங்க வெளிப்பட போற கிருபை தான், உடைய வார்த்தைகள் வல்லமையாய் வெளிப்பட போற கிருபை தான் சொல்றேன். ஆண்டவரே, தொடர்ந்து பொதுவான விசுவாசபரமான காணிக்கை பாடல், அறிவிப்பு, ஜபம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்புக்கொள்கிறோம். ஆராதனை நாங்கள் முடிவிலே எல்லாருக்கும் உணவு கொடுக்க போகிறோம். அந்த உணவை கூட நீங்க ஆசீர்வதித்து கொடுக்க போகிறேன். ஆண்டவரே, இயற்கை எங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுங்க. அதிகமாய் வேலையின் உஷ்ணம் எங்களை காக்காதபடி ஒரு குளிர்ச்சியான வேலையை எங்களுக்கு மாற்றி கொடுங்க. ஆண்டவரே, தந்து உபவாசத்தோடு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் முதல் வாரத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் நீங்க செவி கொடுத்து பதில் கொடுத்து வருகிறது போல இந்த ஆராதனை நாங்கள் எடுக்க போற எல்லா ஜெபங்களையும் நீங்க கேட்டு அதற்கான பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நான் சொல்லிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையாகும். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகும். நம்ம எல்லாரும் சேர்ந்து கீர்த்தனை புத்தகத்திலே 6வது பாடல், சீர்மிகு வான்பூவி தேவா சோத்திரம், சிருஷ்டிப்பு யாவும் படைத்தாய் சோத்திரம் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி நாம் இந்த ஆராதனையை தொடங்குவோம்.
வந்து நமோ நமோ திருவாடிக்கு வந்து நமோ நமோ திருவாடிக்கு வந்து நமோ நமோ தந்தை பராபரே நமோ நமோ எமை தாங்கி அவரை போரே நமோ நமோ சொந்தமோ மாறும் தன்னாய் சொல்லரும் நாரமிந்தார் சொந்தமோ மாறும் தன்னாய் சொல்லரும் நாரமிந்தார் ஏற்றமின் பொறுப்பு வைத்தாய் நாமோ நமோ நமோ திருவத்து நமோ நமோ திருவாடிக்கு வந்து நமோ நமோ திருவாடிக்கு வந்து நமோ நமோ எங்கள் பாதநாமோ நமோ எங்கள் பாதநாமோ நமோ துது இருந்தனை நானே நமோ நமோ துது இருந்தனை நானே நமோ நமோ எங்குவின் காலம் சேர எவருடைய புகை கூட எங்குவின் காலம் சேர எவருடைய புகை கூட உங்க மாந்தையில் சேர நமோ 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 திருவத்து நமோ நமோ திருவாடிக்கு வந்து நமோ நமோ திருவாடிக்கு வந்து நமோ நமோ பரிசுத்தமாவிதேவா நமோ நமோ பரிசுத்தமாவிதேவா நமோ நமோ வீரபாலமணி கேமை காவா நமோ நமோ வீரபாலமணி கேமை காவா நமோ நமோ பரிசுத்தனார் பூர்த்தி கபரகமான சுத்தி பரிசுத்தனார் பூர்த்தி கபரகமான சுத்தி திருமணி பத்து பக்தி நாமோ நமோ நமோ தேவத்து நமோ நமோ திருவாடிக்கு வந்து நமோ நமோ திருவாடிக்கு வந்து நமோ நமோ. நாம் நீண்ட வட்டமாகவே ஏக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகி கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் சோதரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபை ஆயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபை ஆயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபை ஆயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஒரு மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சுக்கு பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும்
எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போம்னால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாமல், நமக்குள் உண்மை இல்லை, நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்தி எடுப்பதற்கு அவர் நம்பத்தக்கவும் நீதியும் உள்ளவர். நான் எழுதிய தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பலத்துக்கு விரோதமாய் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி எப்படி மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனாளன், உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமைத்திருக்கிறது, மனதிற்கு சுவிசேஷம் நம்பிக்கை வைங்கள். நமது பலவீனக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. கடந்த மாதம் முழுதும் நாம் தெரிந்து தெரியாது செய்த பாவத்தை ஆண்டவரிடத்திலே மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். எல்லாரும் முழங்கால் நின்று, ஆண்டவரே, கடந்த 5ஆம் மாதம் முழுதும் நாங்கள் தெரிந்து தெரியாத செய்த பாவங்களை நீங்க எங்களுக்கு தயவாய் மன்னியும் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஒரு நிமிடம் சுய பாவரிக்கை நாம் ஏறெடுக்கும். பிரிமாறே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது செய்தார், யாருக்கு விரோதமான ஆண்டவரை காரியங்களை செய்திருந்தார், சண்டைகள், தேவையில்லாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம், அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறபடியா அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற ஆண்டவர் விரும்புகிறார். தாவீது சொன்னது போல, ஆண்டவரே, உடைய ஈசோப்பினால் என்னை கழுவியதும் என்று சொன்னது போல, இந்த கால வேளையில் எல்லாரும் முழங்கால் நின்று ஆண்டவரில் ஒரு நிமிடம் சுய பாவரிக்கை ஜபத்தை நாம் எல்லாரும் சேர்த்து ஒரு மனமாய் சொல்வோம். நேசிக்க நல்ல இந்த கால வேலை நன்றி சொல்லுங்க சுவாமி. கடந்த மாதம் முழுதும் சுவாமி, நாங்கள் தெரிந்து தெரியாது செய்கின்றோம் பாவங்களை எங்கள் தயவாய் மன்னிங்க சுவாமி. குடிக்கல் மாறிடத்தோம் எங்கள் உச்சத்தால் நமது உள்ளங்கால்களை கழி எங்களை பரிசுத்தப்படுத்தின. எங்கள் சிந்தையிலே, பார்வையிலே, பேச்சிலே, செயலிலே, நடக்கையிலே அப்படி பரிசுத்த ரத்தம் எங்கள் மேலே ஊற்றப்படணும். உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் சாமி, உண்மை துதிக்க, உண்மை பாட வந்திருக்கிறோம், உடைய வார்த்தைகளை கேட்டு வந்திருக்கிறோம், சாட்சியாக இருக்க வந்திருக்கிறோம், அநேகருக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் சாமி. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்க பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறபடியா எங்களை பரிசுத்தப்படுத்தினாங்க. எல்லாரும் முழங்கால் நீண்ட வண்ணமாகவே கீர்த்தனை புத்தகத்திலே 169ஆம் பாடல், தேவனே நான் உமது அன்னைகள் என்ற பாடலை 3 அடிகள் பாடி நாம பாவலுக்கு குழாய் கணக்கு போகலாம். தேவனே நான் உமது ஏனோ நெருங்கி சேவதே ஆவல் பூமியில் மாவலிய கோரமாக வன்சிலுவை நீரினான் ஆவில் வாழ்ந்த நேரினோ ஆவலாய் அன்பை சேவை தேவனே நான் ஓமதங்களில் ஏனோ நெருங்கி சேவதே ஆவல் பூமியில் யாக்கோபையைப் போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ஆவியிருள் வந்து மூடின தூக்கத்தானா தள்ளி சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் தூக்கத்தானா
சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கேட்டு சேர்வேன். வாக்கெடுத்தார் நல்ல நாதா தேவனே சேர்வதே அவள் பரப்பு கேடும் பழிகள் போலவே என் பாதை தோன்ற கண்ணுமையா தேவனே கிருபையாக நீரெனக்கு அருவருளாய் உமதண்டை. கிருபையாக நீரெனக்கு அருவருளாய் உமதண்டை. அருமையாய் என்னை அழைத்து அன்பின் தூதனாக செய்யும் தேவனே நான் உமதண்டையில் சேர்வதே அவள் பூமியில். நீத்திரையில் என்று விழித்து ஆலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். நீத்தரையில் உந்தன் மீனான் என் துயரத்தை நாட்டுவேனே. கரையில் உந்தன் மீனான் என் துயரத்தை நாட்டுவேனே. என் பூவத்தின் வழியாய் இன்னும் உம்மை கேட்டு சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் ஏனோ நெருங்கி சேர்வதே அவள் பூமியில். பாவரிக்கு சொல்லும்போது பின்பாங்க சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டாரு. வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவின் கிருபையும் தேற்றுகளையும் தந்தருவாங்க. ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க, உண்மை பாட, இசப்பா உடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே நாங்கள் ஆயத்தப்படும்படியால் முழங்கால் படியிட்டு
நாங்கள் எல்லாரும் எங்களுடைய சுய பாவரிக்கை நாங்கள் எடுத்தோம் ஆண்டவரே. நீங்க உங்களுடைய கல்வாரி ரத்தத்தினாலே எங்களை உச்ச தலைமத உள்ளங்கால் வரை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்திருக்கிற கிருபைக்காய் ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ளும்படியான கிருபை கொடுத்துக்கிறே அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கல்வாரி ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிற கிருபைக்காய் ஆண்டவரே, ஊற்றப்பட்டிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை எல்லாரையும் நீங்க பரிசுத்தப்படுத்தி இந்த ஆராதனைக்கு என்று எங்களை ஆயுதப்படுத்திருக்கீங்க ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு முன்பு மக்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். வேதத்திலிருந்து 4 வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஏசாயா 48, எபேசியர் 1ஆம் அதிகாரம், சங்கீதம் 33, யோவான் 3ஆம் அதிகாரம். அதற்கு முன்பாக எல்லாரும் வேத புத்தகத்தை உயர்த்தி ஆண்டவருடைய பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புஸ்தகமே வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி நீல மாயை மாற்றி. என்னை எனக்கு காட்டி நீல மாயை மாற்றி. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. ஏசாயா 48ஆம் அதிகாரம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம், வசனங்கள் 12 முதல் 17 முடிய. ஏசாயா 48ஆம் அதிகாரம், வசனங்கள் 12 முதல் 17 முடிய. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் ஆமே. என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற் கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலத்துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசிக்கிறேன். தேவனே உனக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 1ஆம் அதிகாரம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்கியம் எபேசிய தொழில்நுட்பம் 1ஆம் அதிகாரம் 3-14 முடிய. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3-14 முடிய. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பின் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறது. அவர் உலக தோற்றம்
மகனே, கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி பிரியமானவர்கள் தாம் நமக்கு தந்தளிட நம்முடைய கிருபையின் மகிமையை புகழ்ச்சியாக நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சிறிகால புத்திரர் ஆகும்படி ஊக்குவித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்கும் நமக்கும் உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் இவர்களுக்கு பெருகப்படினார். காலங்கள் நிறைவேறும் போது இவர்கள் ஏமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறது பூலோகத்தில் இருக்கிறது ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருக்கிற தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடத்துகிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சூழலாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளாகும் போது வாக்குவாதம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்கு முத்திரை கொண்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமை புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் படம் வாசித்து தேவனை உமக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் வாசிக்கும் போது தயவு செய்து எல்லாரும் 33வது சங்கீதத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. முதல் வசனம் அவங்க வாசிப்பாங்க, 2வது வசனம் எல்லாரும் தயவு செய்து சேர்ந்து வாசிக்கணும். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 33. சங்கீதம் 33 வசனங்கள் 1 தொடங்கி கடைசி முடிய. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தால் நிறைந்திருக்கிறது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தர் வானத்தில் இருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனிக்கிறார். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். சேர்ந்து வாசிப்போம். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வாசிக்க முடிந்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ பாடமாக யோவான் 3ஆம் அதிகாரம். வாசிக்கவே தெரிந்து கொள்ளப்பட்ட 4ஆம் வேத பாடம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 முடிய. யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 முடிய.
காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியானவர் பிறந்தவன் எவனோ, ஆவினால் பிறந்தவன் எவனோ அவனோ அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வாசிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட வேதப்படம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நீண்ட வட்டமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த 5 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து 6வது மாதத்தினுடைய முதல் வாரத்திலே ஆண்டவரை தொழுது கொள்ள, ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை பாட ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். கடந்த 5 மாதங்களை திரும்பி பார்க்கும்போது எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் செய்திருக்கிறார் தெரியுமாங்களே. எத்தனை தேவைகளை ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். எத்தனை பலவீனத்தில் ஆண்டவர் பலனாக இருந்திருக்கிறார் தெரியுமாங்களே. ஒரு புதிய மாதத்தை, ஒரு புதிய நாளை ஆண்டவர் உயிர் திறந்த நாள், மனமகிழ்ச்சி நாளை நாம் கொண்டாடும்படியாக ஒரு நிமிடம் நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை கடந்த கல்வியாண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தார். இந்த புதிய கல்வியாண்டிலே ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்க போகிறார். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சோதனைகிறோம் நன்றி செலுத்துவாண்டவே, நன்றி செலுத்துவாண்டவே, உண்மை மகிழ்ச்சி கொடுத்துவாண்டவே, உண்மை உயர்த்துவாண்டவே. மீண்டும் 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 மாறாதது அல்பாவும் ஒமேகாவும் ஆதியுமாய் இருக்கிறவரை கடந்த 5 மாதங்கள் எங்களை கண்மணி போல நீங்க பாதுகாத்துக்கிறதுதான் சொல்றோம். என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பிரிச்சு கிடைக்கிற ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளை சிறு குழந்தைகள் ஆண்டவர் கடந்த 5 ஆண்டு மாதங்கள் சுகபத்திரமாய் பாதுகாத்துக்கிறார்கள். கடந்த கல்வி ஆண்டிலே என் பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளாகவும் பள்ளிக்கு போகும்போது வரும்போது ஆண்டவர் நீங்க பாதுகாத்து பண்ணிக்கிறார்கள். புதிய கல்வி ஆண்டிலே புதிய வகுப்புக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த புதிய ஆண்டுக்குள் ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரை பள்ளிக்கு போகும்போது வரும்போதும் உங்களுடைய பிரசன்ன ஆண்டவருக்கு மகிமை ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளோடு இருக்க போல கிருபைக்கான் சூழ்நிலைக்கிறார். என்னுடைய வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவர் நீங்க பாதுகாத்து கொண்டீங்களே. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே என்னுடைய திருச்சபைக்கு ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் நீங்க கண்ணீர்படியாக ஜெபிக்கிறோம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே எப்படி வருகின்றாய் நாங்கள் எல்லாரும் ஆயத்தப்பட நீங்க பெருமை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். சோதனம் எல்லாரும் கை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிழ்ச்சிக்கிறோம். சத்தம் வானில் ஜொலித்திடவே Love me.
சித்தமை செய்திடுவோம். கர்த்தரின் வேலையினால் ஆண்டவருடைய நாமத்தை பாடுவோம். சித்தமும் செய்திடுவோம். பலங்கள் யாவும் அவரை அளிப்பார். வரங்களும் காண்பிடுவோம். பலங்கள் யாவையும் அவரை அளிப்பார். பரமனோரெங்கும் காண்பிடுவோம். எக்கால சத்தம் வானில் தோன்றிடவே இயேசு ஆராதனை வாழ்ந்திடுவார். கன்னிமை நிலத்தில் மாறிடுவோம். விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நிலத்தில் மாறிடுவோம். விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை. கர்த்தனாலே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை. கர்த்தனாலே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் முழங்கிடவே இயேசு ஆராதனை வாழ்ந்திடுவார். வானமோ பூமியும் மாறிடுவார். வல்லவன் வாக்குதான் மாறிடாதே. வானமோ பூமியும் மாறிடுவார். வல்லவன் வாக்குதான் மாறிடாதே. தேவன் தூதன் பாடல் துணிக்க தேவன் அவரை தரிசிக்குமே. தேவன் தூதன் பாடல் துணிக்க தேவன் அவரை தரிசிக்குமே. கால சத்தம் வானில் தோன்றிடவே இயேசு ஆராதனை வாழ்ந்திடுவார். Hallelujah, 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 நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள தேவனே, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மனமகிழ்ச்சி ஓய்வு நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, அந்த மேல் வீட்டு அறையில பார்த்துக்கிறோம் ராஜா. கூடி வந்து மக்களை பார்த்துக்கிறோம் ராஜா. இந்த அபிஷேக வல்லமை பார்த்துக்கிறோம் ராஜா. ஆவியாள உண்மையோட பார்த்து தொழுது கொள்கிற அவர் மேலும் இந்த அபிஷேகத்தை ஊற்றுபவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆவியானவரே பாசுகிறோம். தடைப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் தடைகளை மாற்றி பாசுகிறோம் ராஜா. உண்மை ஆராதிக்க பாசுகிறோம் ராஜா. கூட்டி வரணுமா ஜெபிக்கிற சோதரி ராஜா. ஆவியானவரே எங்களால் அல்ல, எங்களால் அல்ல ராஜா, உம்முடைய வார்த்தையினாலே ஆகும் ராஜா. ஆவியானவரே பாசுகிறோம் ராஜா. கால சத்தம் பாடி துணிக்கும் போது பாசுகிறோம் ராஜா. மறுரூபம் மாக்குவோர் பட வேண்டும் பாசுகிறோம். ஒவ்வொருவரும் நிச்சயத்தானோர் பாசுகிறோம். அவரை நோக்கி பார்க்கும் முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி
செய்யப்பா செய்வனுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே வாரும். எல்லாரும் 2 கரங்களை பரலோகத்துக்கு தயவு செய்து யாரும் அசதியா இருக்க வேண்டாம். 2 கைகளை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தும். மகிமையுமக்கன்றோ மாட்சிமையுமக்கன்றோ மகிமையுமக்கன்றோ மாட்சிமையுமக்கன்றோ தூயும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவருமக்கன்றோ தூதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவருமக்கன்றோ உள்ளங்களை ஆராய்கிற தேவனே நன்றியோடு துதிக்கிறோம். சொல்லிருக்கிற ராஜா உண்மையால் தொழுது கொள்வர் மேலே பாசுகிறோம். அபிஷேக வல்லமை இறந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இதா பாசுகிற கடமைக்காக அல்ல ராஜா, அநியாயத்துக்கு அல்ல ராஜா. ஆவியானவரே நீர் பாசுகிறோம். அந்த 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்த வல்லமைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு ஒரே அடையாளம் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பாசுகிற ராஜா. எங்கள் பாவத்திலிருந்து அப்பா சொல்கிற மீட்டு எடுத்து அப்பா சொல்கிற ராஜா. உடைய பரத்துக்கு சேர்ந்தோம் அப்பா சொல்கிற ராஜா. அந்த நாளிற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரும் ராஜா சொல்கிறோம். அந்த பரம காணாலே சேரக்க ஒரு சாக்கியத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா சொல்கிறோம். நாங்கள் அப்பா சொல்கிறோம். ஞாயிறு தோறும் பாஸ் வந்துடும். ஆலயத்து போனால் மற்றும் போதாது ராஜா. உங்களுடைய ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாசல் பாஸ் வந்துடும். நாங்கள் பிரவேசித்த பாஸ் வந்துடும்.
அதற்குள்ள உட்பிரவேசிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை வல்லமையாப்பா சுத்திரம் அனுதினம் எங்களை ஆதாரமாக ஆக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதப்பா சுத்திர ராஜா கடற்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பல தடைகளை உண்டாக்குற பிசாசின் வல்லமைக்காக அப்பா சுத்திர ராஜா ஆவியானவரே நீர் விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களை காயங்களை கட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஊழியக்கார அப்பா சுத்திரம் வல்லமையாக அப்பா சுத்திரம் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ராஜா சுத்திர ராஜா ஆவின் வார்த்தையில அப்பா சுத்திரம் ஒவ்வொருவரையும் பலப்பட வேண்டுமா ஜெபிக்கிற சுத்திர ராஜா. இதப்பா சுத்திரம் 5 மாதங்களை கடக்க பண்ணுகிற தேவாதி தேவனே 6வது மாதத்தை கொடுத்திருக்கு அந்த சாக்கியத்துக்காக நன்றியோடு துதிக்கிற சுத்திர ராஜா. எத்தனையோ கண்ணீர்கள் கவலைகள் கஷ்டங்களை பாசுத்திர ராஜா நீரப்பா சுத்திரம் கடக்க பண்ணிறீரே அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரும் சமுத்திரம் கூட நீரே வழி நடத்தும். இயேசுவின் வேண்டுகிற பிதாவே ஆமென். இப்போ நம்ம ஜெப குறிப்புகளாக ஒரு 3 ஜெப குறிப்புகளை நாம் ஜெபிக்க போகிறோம். அதை தொடர்ந்து சாட்சிகள் பகிர போகிறோம். அதை தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்க போகிறோம். கரெக்டாக 11:45 நம்ம ஆராதனையை முடிக்க போகிறோம். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாய் முடிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நீங்கள் காத்திருக்கணும். ஆண்டவர் வல்லமையாய் இந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்பட போகிறார். நாம் இப்பொழுது ஒரு சில 3 ஜெப குறிப்புகளாக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நம்முடைய படிக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கடந்த கல்வி ஆண்டிலே நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு போகும்போது வரும்போதும் ஆண்டவர் சுகபத்திரமாய் பாதுகாத்து நல்ல வகுப்பில் தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்புக்கு செல்லும்படியான ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுக்கணும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நல்ல படிப்பை கொடுக்கணும். ஆண்டவருக்கு சாட்சியாய் எல்லா பிள்ளைகளும் நிற்கணும்னு சொல்லி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அருமையான சகோதரி எடிகா மேரி அவர்கள் இப்பொழுது நம்முடைய படிக்கிற பிள்ளைகளுக்காக சிறு குழந்தைகளுக்காக ஜெபிப்பார்கள். அவர்களோடு சேர்த்து நாமும் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். எங்க சபையில் இருக்கிற மாணவர்களுக்காக நாங்கள் உங்களிடத்தில் வருகிறோம். அப்பா பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு போகையிலும் வருகை நீரே அவர்களை பாதுகாத்து வழிநடத்தீரே. அதற்காக நன்றி 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 அப்பா. அப்பா உலகத்தில் எத்தனையோ காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆனாலும் கர்த்தரே எங்கள் பிள்ளைகளுக்கு நீரே பாதுகாவலராய் இருந்து பாதுகாத்தீரே. அதற்காக நன்றி அப்பா. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் அனைவரும் தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்பிற்கு செல்ல கிருபை தந்தீரே. அதற்காகவும் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. பிள்ளைகள் நல்ல ஞானத்திலும் புத்தியிலும் வளர கிருபை செய்தீரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. வருகிற வகுப்பிலும் பிள்ளைகள் நன்றாக படித்து தேர்ச்சி பெற கிருபை செய்தீர் செய்ய வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ஞானத்திலும் தயவிலும் வளர கிருபை செய்ய வேண்டுமாய் கேட்டுக் கொள்ளுகிறோம் பிதாவே. அப்பா பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும் சபையில் எல்லா காரியங்களிலும் உம்முடைய செய்திக்கு ஏற்ப பங்கெடுத்துக் கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கேட்டு கேட்கிறோம் பிதாவே. எசப்பாய் மட்டுமாய் வழிநடத்தின தேவன் இனிமேலும் வழிநடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு உம்மிடத்தில் வருகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும்
பக்தர்களின் குறைகள் கேட்கும் சித்தரற்ற பிள்ளைகளின் தேவனவரே சித்தரற்ற பிள்ளைகளின் தேவனவரே அவர் இந்த அடுத்த ஜெப குறிப்பு நம்முடைய பெருமை கிராமத்துக்காக, இந்த வேலூர் மாவட்டத்துக்காக, தமிழ்நாடுக்காக, புதிதாக அமைந்திருக்கிற இந்த அரசுக்காக, முதலமைச்சருக்காக, எல்லா எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்களுக்காக, அரசுத்துறை அதிகாரிகளுக்காக, இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற பிரதமருக்காக, ஜனாதிபதிக்காக, இந்த தேசத்தில் நடக்கிற எல்லா ஊழியர்களுக்காக, தமிழ்நாட்டிலே வேலூர் பகுதியில் நடக்கிற எல்லா ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க போகணும். அருமையான அருணாட்சி அவர்கள் இந்த காரியங்களுக்காக ஜெபிப்பார்கள். நாமும் இணைந்து அவர்களோடு ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நன்றியோடு இந்த காலை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், தொடுகிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி, இந்த ஓய்வு நாளிலே தகப்பனே, இந்த பரிசுத்தமான நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பரிசுத்தமா நினைக்கிறீர்கள், தெரிவித்தர வேண்டுமா நாங்கள் தெரிவிக்கிறோம். சுவாமி, மீண்டுமாக இந்த சபைக்காக நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, சபையில் வந்திருக்கிற ஊழியர்களுக்காகவும் சபை மக்களுக்காக நாங்கள் தெரிவிக்கிறோம். சுவாமி, ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் தெரிவிக்கிறோம். சுவாமி, ஒரு நாள் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதியும் தடைப்பட்டிருக்கிற மக்களின் சுவாமி, இந்த உபவாச நாளை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, விசேஷமாக ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற ஜபங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் வருகிறது. அப்பா, அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, சாட்சிகளும் உடைய சமூகத்தில் வருகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சுவாமி, ஆம் ஆண்டவரே, நாங்கள் எல்லா விண்ணப்பங்களுக்காக நீ செவி கொடுக்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியா சோதரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீ கண்மணி போல பாதுகாக்கிற என் தேவனாக இருக்கிறபடியா உமக்கு சோதரம் ஆண்டவரே, நன்றி சுவாமி. நீ செய்த கிருபைகளை நினைத்து நாங்கள் மனதார நாங்கள் உங்களை சோதரிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதே போல ஆண்டவரே, தமிழ்நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி, வந்திருக்கிற சிஎம்முக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி, எம்எல்ஏக்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த தமிழ்நாட்டை கர்த்தாவே நடத்தும்படியான ஆளுகை நீர் அவருக்கு கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஜோசப் இதேவுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர் நடத்துகிற சுவாமி எல்லா திட்டங்களுக்காகவும் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டவரே எல்லாருக்கும் நன்மை செய்யும்படியாகவும், ஏழை எளியவர்கள் திக்கர்களுக்கு எல்லாருக்கும் சுவாமி எல்லா நன்மைகளை போய் சேரும்படியாக என் தேவன் நீங்க கிருபை செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தமிழ்நாட்டை நீர் ஆளுகை செய்யும் சுவாமி, ஆளுகை செய்கிற ஒவ்வொருக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும் ஆண்டவரே. தமிழ்நாடு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாநிலமாய் மாறிடும் சுவாமி. எல்லாரும் நீங்க ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஞானத்தினாலே உணர்த்துகிற தேவன் அப்பா. தமிழ்நாட்டை நீங்க ஆசீர்வதிங்க. வேலூர் மாவட்டத்தை நாங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலூர் மாவட்டத்தினுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நடக்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டிராக்ஸ் ஊழியர்கள், பத்திரிகை ஊழியர்கள், டிவி மூலமா நடக்கிற ஊழியர்கள், சபைகள், கூடுதல் கூட்டங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அநேக பேர் ரட்சிக்கப்படணும் சுவாமி, அநேக பேர் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறட்டும் சுவாமி. வேலூர் மாவட்டத்தை ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் சுவாமி. அநேக பேர் ஆண்டவரே நீர் யார் என்பதை உணராமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. எல்லாரும் உணர்ந்து கொள்ளும்படியான ஞானம் உள்ள இருதயத்தை நீர் எல்லாருக்கும் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பிரைம் மினிஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லா மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்திய தேசத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்தை நீர் ஆளுகை செய்ய வேண்டும் சுவாமி. எல்லா இடத்திலும் ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் சுவாமி. இந்தியாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட மாநிலமாய் மாறிட்ட சுவாமி. எல்லாவற்றையும் நீர் எடுத்து ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா இடத்திலும் ஊழியங்கள் பெருகட்டும் சுவாமி. பாவ
ஆசீர்வாதங்கள் பெறுகிற இடத்துல ஊழியங்கள் பெருகி ஆண்டவரே, அநேக பேர் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. ஆமென். விண்ணர்களை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே. போதகர்களை ஆசீர்வதிங்க, ஆமென். தீர்க்கதரிசிகளை ஆசீர்வதிங்க, இயேசுப்பா. ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே. ஊழியர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து எல்லாரும் வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அடுத்த ஜெப குறிப்பு உலக நாடுகளுக்காக நாம் சிரிக்க போகிறோம். 210 நாடுகளுக்கு உலகத்தில் இஸ்ரேல், ஈரான், உக்ரைன், ரஷ்யா, அமெரிக்கா, ஐக்கிய அரபு நாடுகள் மத்தியில் ஒரு போர் பதட்டத்தோடு இந்த நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. அந்த போரினாலே அநேக நாடுகள் கேஸ் இல்லாமல், பெட்ரோல் இல்லாமல் அநேக நாடுகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக கடைகள், ஓட்டல்கள் மூடப்பட்டன, அநேக தொழில்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே உலக நாடுகள் மத்தியில் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் உருவாக்கணும். உலக நாடுகள் மத்தியிலே ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தணும் சொல்லி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அருமையான டீச்சர் செந்தமிழ் டீச்சர் அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள். அவரோடு கூட நாங்கள் இணைந்து நாமும் ஜெபிப்போம். சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே. கடந்த மாலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம். கண்ணீரோடு உமக்கு நாங்கள் நன்றி நன்றி செலுத்துகிறோம். செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதுடைய சுத்த கிருபை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளில கூட இந்த சபையோடு நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்கவும், உம்மை தொழுது கொள்ளவும், ஆமென். உமக்கு நன்றி செலுத்தவும், ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய விண்ணப்பங்களையும் உம்முடைய ஜெபத்தையும் உம்முடைய வேண்டுதல்களையும் இது அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு தேசக்காரனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்ட ஆத்துமாக்களை என் தேவன் முன்னே கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கவில்லை என்றால் இந்த யுகத்தில், இந்த இந்திய தேசத்தில மக்கள் அமைதியாக வாழ முடியாது, சமாதானத்தோடு வாழ முடியாது. நாங்கள் திறப்பின் வாசல நின்று கதறினால் ஒழிய இதற்கு ஒரு விடிவு கிடைக்க முடியாது. நாங்கள் தான் திறப்பின் வாசல நிற்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் உணர்ந்து செயல்பட வேண்டும். ஏதோ நடக்கிறது, ஏதோ நடக்கிறது என்று நினைக்காமல் ஒவ்வொருவரும் பாரத்தோடு, தன்னுடைய உணர்வுகளோடு செயல்பட்டு அவர்களுக்காக பாரத்தோடு, கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்கிறோம். அந்த பாரத்தை எங்களுடைய விசுவாச சபையில் இருக்கிற மக்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவ மக்களுக்கும் கிறிஸ்துவர் அல்லாத புறஜாதியில பக்தியுள்ள ஜனங்களை கூட நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல கூட அப்பா மகன் சொன்ன அந்த ஜெப குறிப்புகளை கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். உக்ரைனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளவு நாட்களாக அவங்க வேதனையோட துக்கத்தோடும் பொதுமக்கள் தன்னுடைய உடமைகளையும் தன்னுடைய வீடுகளை இழந்து தவிக்கிறதை பார்க்கும்போது ஒரு நாளும் எங்களால சமாதானமாய் வாழ முடியலப்பா. அமெரிக்காக்காக சோத்திரம் ஆண்டவரே, ஈரானுக்காக சோத்திரம், ரஷ்யாக்காக சோத்திரம், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்காக சோத்திரம், காசாக்காக இஸ்ரேலுக்காக சோத்திரம். இப்படி அப்புறம் இஸ்ரேல் காசா யுத்தம் முடிந்து அந்த மக்கள் எல்லாம் இன்னும் கூட சரியாகாம நடுத்தர நிற்கிறது. உணவுக்காக, உடைக்காக, உடைமைகளுக்காக நம்ம ஏங்குகிற அந்த நிலைமையை பார்க்கும்போது எங்களால் சமாதானமாய் இருக்க முடியல தகப்பனே. அவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அந்த வாரம் அப்பா
நாங்க ஆளுகிற தலைவர்களுக்கு நீங்க ஞானத்தை கொடுங்க. ஆமென். யுத்தங்களின் செய்திகளை நாங்கள் கேள்விப்படும் பொழுது சீரடைகிறோம் தகப்பனே. அதனால உலகம் முழுவதும் பொருளாதார பின்னடைவு ஏற்படுகிறது, ஆமென் ஆண்டவரே. பற்றாக்குறைகள் ஏற்படுகிறது, உணவு பற்றாக்குறை, பெட்ரோல் பற்றாக்குறை, ஆமென். பலவிதமான செயல்பாடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் தள்ளப்பட்டிருக்கிறோம் சாமி. பஞ்சங்கள் பட்டினிகளும் இனிமேல் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் எங்களுடைய பார்வையில தெரிகிறது தகப்பனே. அல்லேலூயா. இதை மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க. இறங்குங்க. நீங்க தான் மனம் இறங்கணும் தகப்பனே. ஆண்டவரே. யுத்தங்கள் ஓயணும், யுத்தங்களின் செய்திகள் ஓயணும், ஆமென். சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்த வேண்டும். ஆமென் ஆண்டவரே. சண்டை போட்டு என்னத்தை அவர்கள் பெறப்போகிறார்கள் தகப்பனே. சமாதானத்தோடு அன்பின் ஐக்கியத்தினால கட்டப்படும் பொழுது ஆண்டவரே. உலகத்தில் ஒரு சமாதானம், ஒரு அமைதி அந்த உலகத்துல காணப்பட ஆமென். என் தேவன் தாமே ட்ரம்பையும் அந்த புதினையும் இன்னும் அப்புறம் பாகிஸ்தான் அதிபர்களையும் ஆண்டவரே. இஸ்ரேல் நெத்தன்யாகுவை நீங்க சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். அது எந்த மக்களுக்காகவும் அவங்க இடர் ஏற்படுத்தாதபடிக்கு ஒரு ஆண்டவரே. சமாதான உடன்படிக்கை ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அப்பா, யுத்தங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தாவே அந்த இருக்கிற மக்களை சமாதானத்தோட நீங்க வாழ வைக்க தகப்பனே. ஆமென். அதற்காக திறப்பின் வாசல்ல நின்று நாங்கள் சதற வேண்டுமாய், ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோடு பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டுமாய், ஆண்டவரே. விசுவாசத்தை நீங்க எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். சிலிண்டர் இல்லாம எத்தனையோ ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறது, சாமி. எத்தனை பேருடைய வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டிருக்கிறது, ஆமென். நிர்வாகம் இழக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆண்டவரே. கர்த்தர் சீர்படுத்தும் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம்தான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரியாய் செயல்படும் உருவம் என்பதை ஆமென். நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. விசுவாசிக்கிறோம். என்ற ஜெபமும் ஆமென். உம்முடைய இரக்கமும் இல்லாமல் இந்த ஆமென். உலகத்துல ஒன்றும் செய்ய முடியாது செய்ய முடியாது, தகப்பனே. ஆண்டவரே. எங்கள் பட்டங்களோ, படிப்புகளோ, பதவிகளோ, ஆமென். மேன்மையான பணமோ, பொருளோ ஆண்டவரே. ஒன்றும் எங்களை உயர்த்த முடியாது. ஆண்டவரே. நீர் மாத்திரம்தான் ஆமென். தகப்பனே. ஆமென். உம்முடைய இரக்கமும் கிருபை இருந்தால் போதும். ஆண்டவரே. ஒவ்வொரு தேசமும் அப்பத்தினாலும் தண்ணீரினாலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் ஆசீர்வதிக்கிறோம். ஜெபிக்கிறோம். மக்கள் அமைதியோடு சமாதானத்தோடு வாழ வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகள் கைகளில் கால்களில்